வணக்கம் நேயர்களே. இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. இன்னைக்கு நம்மளோட சிறப்பு விருந்தினரா இணைஞ்சிருக்கிறாரு ரிட்டயர்ட் ஐஏஎஸ் ஆபீசர், அரசியல் திறனாய்வாளர் ஐயா திரு பாலச்சந்திரன் அவர்கள். சார் வணக்கம் சார். வணக்கம் டாக்டர் ஷர்மிளா. வணக்கம். நீங்க வந்து ஐஏஎஸ் ஆபீசரா உங்களுடைய மோஸ்ட் ஆஃப் யுவர் டேர்ம் வந்து நீங்க வெஸ்ட் பெங்கால்ல வந்து இருந்திருக்கீங்க அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியும். இன்னைக்கு வந்து வெஸ்ட் பெங்கால் தான் வந்து ஒரு பேசும் பொருளாக இருக்கு தேசிய அரசியல்ல அப்படிங்கிறத பாக்குறோம். முதல்ல ஆட்சிக்கு வந்து முதல் வேலையா வந்து பிஜேபி இன்னைக்கு என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, வெஸ்ட் பெங்கால்ல இருக்கக்கூடிய மதிய உணவு திட்டத்தில் முட்டைய நிப்பாட்டி இருக்கிறாங்க. சாத்வீகமாக உணவு நாங்க இனிமேல் கொடுக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு கான்ட்ராக்ட தூக்கி இஸ்கான் ஃபவுண்டேஷன் கிட்ட குடுத்திருக்கிறாங்க. இது வந்து கடுமையான ஒரு எதிர்ப்பை வந்து கிளப்பி இருக்கிறது. ஒரு பெங்கால்ல இருந்து அந்த மக்களோட தொடர்ந்து பழகிய உங்களுக்கு தான் வந்து தெரியும். ஒரு குழந்தையுடைய வாழ்க்கையில் ஒரு முட்டைங்கிறது எவ்வளவு முக்கியம். ஒரு பெங்காலியுடைய வாழ்க்கையில் மாமிசம் என்பது எவ்வளவு முக்கியம், முட்டைங்கிறது எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறது உங்களுக்கு தான் தெரியும். ஏன்னா வெஸ்ட் பெங்கால்ல கிட்டத்தட்ட 99.3% பேர் நான் வெஜிடேரியன்ஸ் அப்படின்னு சர்வேல சொல்றாங்க. எப்படி பாக்குறீங்க? இந்த நியூட்ரிஷன் எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் கேட்டிங்கன்னா, அவங்க வந்து இந்த குழந்தைகளுக்கு நியூட்ரிஷன் வேணும்னு சொல்லிட்டு சாப்பாடுலாம் கொடுக்குறாங்கல்ல, அந்நேரம் 2 விஷயங்கள கவனத்தில் வச்சுக்கணும்னு சொல்லுவாங்க. ஒன்று வந்து அது போஷாக்குடையதா இருக்கா, தேவையான சத்துக்கள் எல்லாம் இருக்கா அப்படிங்கிறது ஒன்று. இன்னொன்று, அந்த குழந்தை வளர்ந்த சூழ்நிலையில அந்த குழந்தைக்கு வந்து எது விருப்பமான உணவா இருக்கு. இந்த 2யும் சேர்த்து வச்சு தான் பார்க்கணும். இப்போ இவங்க வந்து இஸ்கான்ட்ட கொடுத்துருக்காங்க. இஸ்கான் வந்து நாங்கள் சோயா இது கேக்ஸ் கொடுக்க போகிறோம். அதில் வந்து இங்கே உள்ளதை விட முட்டையில் உள்ளதை விட புரோட்டீன் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் புரோட்டீன் இருக்கு, ஆனால் விட்டமின் கிடையாதுங்க. அதனால சத்துணவுன்னு பார்க்கும்போது அது சரி கிடையாது. அடுத்தது வந்து மக்களுடைய வாழ்க்கையில் வந்து அங்கே வந்து 2.5 கலந்தது. நான் வெஜிடேரியன் ஃபுட்டுங்க. நீங்களே சொன்ன மாதிரி 90 விழுக்காடுக்கு மேலே உள்ள மக்கள் வந்து நான் வெஜிடேரியன் விரும்பி சாப்பிட்றவங்க. அதனால அந்த குழந்தைங்க பழக்கப்பட்டதே வந்து நான் வெஜிடேரியன் சாப்பாட்டுக்கு ரொம்ப ஏர்லி ஏஜ்லேயே வந்து பழக்கப்பட்டாங்க. அவங்ககிட்ட இருந்து இதை எடுக்கிறது எந்த விதத்தில் நியாயம் இல்லை. இதெல்லாம் வந்து இந்த சோயாபீனில் வந்து புரோட்டீன் அதிகமாக இருக்குங்கிறதெல்லாம் அடிப்படையில் என்னென்னா இவங்களுடைய அந்த அரகன்ஸு. அதாவது எங்களுடைய உணவு பழக்கத்தை உங்கள் மேலே திணிக்கிறோம். இதுதான் நாங்கள் எது சரின்னு நினைக்கிறோமோ அதை தான் எல்லாரும் செய்யணும் அப்படிங்கிறதா இந்த மேல்குடி மக்கள்னு சில பேர் வந்து வெஜிடேரியனாக இருக்கவங்க உடனடியாக எல்லாருமே வெஜிடேரியனாக இருக்கணும். இப்போ இந்த வாதமே முட்டாள்தனமான வாதம். ஏன்னா இந்த இயற்கையில் வந்து ப்ரீடெட்டார் ப்ரே பேலன்ஸ்னு ஒன்று உண்டு. அதாவது அழிப்பான் அழிப்பொருள் இது சமன்பாடு அப்படின்னு சொல்லி ஒன்று உண்டு. இப்போது இதுங்கெல்லாம் வந்து புலிகள் சிங்கங்கள்லாம் சேர்ந்து இனிமேல் நம்ம மான வேட்டையாட மாட்டோம்னு தீர்மானம் பண்ணிட்டாங்கன்னு வைங்க. அப்போ என்னாகும்? மான்களுடைய ஜனத்தொகை பெருகும். மான்களுடைய ஜனத்தொகை பெருகுனா என்னாகும்? இலைத்தழைகளை உண்பவர்கள் பெருகுவார்கள் காட்டில். அப்போ என்னாகும்? டீஃபாரஸ்டேஷன் வரும். வரிசையாக சொல்லிக்கிட்டே போகலாம். அதுக்காகத்தான் இந்த சமன்பாடை வந்து இயற்கை வந்து நிர்ணயிச்சு வச்சிருக்கு. இது வெஜிடேரியன் சாப்பிட்றவங்க வெஜிடேரியன் சாப்பாடு சாப்பிடுங்க. ப்ளஸ் நான் வெஜிடேரியன் சாப்பிட்றவங்க வந்து பெங்காலில் வந்து தினம் நான் வெஜிடேரியன் சாப்பிட்றது இல்லை. சில பெங்காலி வீட்டில் அது பல பெங்காலி வீட்டில் தினம் நான் வெஜிடேரியன் சாப்பிடுவாங்க. ஆனால் எல்லா பெங்காலி வீட்லேயும் தினம் நான் வெஜிடேரியன் சாப்பிட்றது இல்லை. அப்படிங்கிறத நான் வெஜிடேரியன் சாப்பிட்ற ஃபேமிலியிலையும் வந்து வெஜிடேரியன் சாப்பாடு மட்டும் பல சமயங்களில் வந்து சாப்பாடாக கொடுக்கப்படுறது உண்டு. அதனால அவங்களுக்கு ஒரு சமன்பாடு இருக்குது, ஒரு பேலன்ஸ் இருக்குது. அந்த பேலன்ஸை குலைக்க வேண்டிய தேவை என்ன? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி 2014 இவங்க ஒன்றிய அரசு பதவிக்கு வந்த உடனே, பிஜேபி பதவிக்கு வந்த உடனே என்ன பண்ணாங்க? ஏர் இண்டியா நேரம் இது கவர்மெண்ட் கம்பெனியாக இருந்தது. ஏர் இண்டியாவில் இனிமேல் வெஜிடேரியன் சாப்பாடு தான் போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதை அமல்படுத்தினாங்க. நான் வந்து அந்த இவங்ககிட்ட கேட்டேன், அந்த ஏர் ஹோஸ்டஸ் கேட்டேன், டிக்கெட்டுக்கு நான் பணம் கொடுத்து வாங்கியிருக்கேன் இந்த டிக்கெட்டை, நான் விரும்புகிற சாப்பாட்டை போடக்கூடாதுன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு என்ன உரிமை இருக்குது அப்படின்னு. அந்த பாவம் அந்த பொண்ணு வந்து எங்கள் மேலதிகாரிட்டு தான் நீங்கள் கேட்கணும் சார் அப்படின்னு. இது மேலதிகாரியும் பதில் சொல்ல முடியாது. ஏன்னா அவருக்கு மேலே உள்ள இடத்துலேருந்து அந்த உத்தரவு வந்திருக்கு. இதெல்லாம் வந்து ரொம்ப கீழ்த்தரமான உத்தரவு. ஒருத்தவங்களுடைய இப்போ பீஃப் சாப்பிட்றதுங்கிறது வந்து இதில் வேத காலத்தில் வந்து பிராமணர்கள் வந்து பீஃப் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. இவர் வந்து ரந்தி தேவன் சொல்லி பாண்டவர்களுடைய முன்னோர் ஒருத்தர் இருந்தார். மகாபாரதத்தில் அதை பற்றி சொல்லியிருக்கு. அவர் வந்து ஒரு ராஜசூய யாகம் ஒன்று நடத்தினார். அதை பற்றி என்ன டிஸ்கிரைப் பண்ணுறாங்கன்னா, விவரிக்கிறாங்கன்னா, எப்படி நடத்தினாருன்னா, அந்த வந்திருக்கிற பிராமண அதிதிகளுக்காக கொன்று குவிக்கப்பட்ட மாடுகளுடைய ரத்தம் ஒரு சிவப்பு ஆறு போல் பாய்ந்து ஓடியது. அத்தனை மாடு பலி கொடுத்தாங்க. வந்திருக்கவங்கள நல்ல சாப்பாடு கொடுக்கணும்னு சொல்லி அத்தனை கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஐயங்கார் வந்து நீலகண்ட சாஸ்திரி மாதிரி அவர் வந்து தமிழ்நாடு ஹிஸ்டரியை பற்றி ரொம்ப அழகாக எழுதியிருக்காரு. அதில் அவர் ரொம்ப விவரமாக சொல்லுவார். பிராமணர்கள் வந்து நான் வெஜிடேரியன் சாப்பிடலாம், என்னென்ன சாப்பிடலான்னு விதிமுறை உண்டு, என்னென்ன பறவைகள் சாப்பிடலாம், எந்த பறவை சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லி விதிமுறை உண்டு.
இது எப்போ மாறுச்சுன்னா, இந்த சமணர்கள்லாம் வந்து வெஜிடேரியனா இருந்தாங்க. மக்கள் வந்து சமணர்களுடைய வாழ்க்கை முறையை பார்த்து அந்த பக்கம் திரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப இவங்க வந்து நம்மளும் வந்து அது மாதிரி வெஜிடேரியன் ஆகி மக்களை நம்ம பக்கம் இழுக்கணும்னு சொல்லி ஆரம்பிச்சது ஒரு காரணம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக ஒரு ஃபுட் ஹேபிட் இதுல வந்து மகாராஷ்டிரால வந்து பெரும்பாலும் இது பிற்படுத்தப்பட்டவர்களோ அல்லது தாழ்த்தப்பட்டவர்களோ அவங்களுக்கு புரோட்டீன் அதிகமாக கிடைக்கிறது வந்து மாட்டு இறைச்சியில. அவங்க மாட்டு இறைச்சி தான் அதிகமாக சாப்பிடுவாங்க. அந்த மாட்டு இறைச்சியை வந்து அங்க வந்து காலி பண்ணணும்னு சொல்லி முயற்சிகள் நடந்தன. இவங்க இவ்வளவு பேசுற இவங்க நார்த் ஈஸ்ட்லயும் கேரளாலையும் போய் சொல்லி பார்க்கட்டும், பீஃப் எல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்ல மாட்டாங்க. அந்தந்த இடத்துல வந்து அந்தந்த இடத்துக்கு தகுந்தபடி நியாயம் பேசுவாங்க. இதே பெங்கால்ல இன்ஃபாக்ட் வெஸ்ட் பெங்கால்லயே சார், ஆமா, எலக்ஷனுக்கு முன்னால பாத்தீங்கன்னா, எலக்ஷன் கேம்பெயின் போது இந்த அனுராக் தாக்கூர் போன்றவர்கள்லாம் வெளிப்படையா மீன் சாப்ட்டு வீடியோலாம் போட்டாங்க. நாங்க ஆமா. ஆட்சிக்கு வந்தா இதெல்லாம் தடுத்து நிறுத்த மாட்டோம்னு தடுத்து நிறுத்த மாட்டோம். வீடியோ போட்டாங்க. பெங்கால்ல இருக்கிற பிராமின்ஸே வந்து ஃபிஷ் சாப்பிடுவாங்க இல்லையா சார்? பெரும்பாலான பிராமின்ஸ். சில பேர் ம். சில சக்கரவர்த்திஸ் சில பேர் வந்து சாப்பிட மாட்டாங்க. இப்ப எனக்கு வீடியோ ஒரு சக்கரவர்த்தி இருந்தாரு. அந்த குடும்பமே வந்து வெஜிடேரியன் தான். அவங்க இது கூட மீன் கூட சாப்பிட மாட்டாங்க. ஆனா மற்றபடி பிராமின்ஸ்லயே வந்து மீன் வந்து சர்வசாதாரணம் சாப்பிடுவாங்க. சில பேர் சொல்றாங்க மீனை கடல் வாழைக்காய்ன்னு சொல்லுவாங்கன்னு. இல்ல. அவங்க வந்து சீ ஃபிஷ் வந்து பெங்காலிஸ் இப்பதான் அந்த பழக்கம் ஆரம்பிச்சிருக்கு. இதுக்கு முன்னாடி அவங்க குளத்து மீனும், நதி மீன் தான் சாப்பிடுவாங்க. சீ ஃபிஷ் சாப்பிட மாட்டாங்க. நான் அடிஷனல் கலெக்டர் மிதினாப்பூர்ல இருந்தபோது பாம்ஃப்ரெட் வந்து இப்ப பாம்ஃப்ரெட் ஒயிட் பாம்ஃப்ரெட் வந்து ரூ. 2000 விக்குது. 1 கிலோ ரூ. 2000. பிளாக் பாம்ஃப்ரெட் வந்து 1 கிலோ ரூ. 1400 1600 வரைக்கும் விக்குது. அந்த பிளாக் பாம்ஃப்ரெட் நான் மிதினாப்பூர்ல இருந்தபோது தீகா கடற்கரை இருந்தது. கடல்ல இருந்து இது வரும். பாம்ஃப்ரெட் வரும். என்னைய மாதிரி நான் பெங்காலிஸும் அதை சாப்பிடுவோம். பெங்காலிஸ் வந்து பெரும்பாலும் சாப்பிட மாட்டாங்க. என்னுடைய கலெக்டர் வந்து ஒரு பெங்காலி. ஆனா ஹி வாஸ் பார்ன் அண்ட் பிராட் அப் இன் ஒரிசா. கட்டாக்ல வந்து அவங்க அப்பா ப்ரொஃபஸரா இருந்தாரு. அவரு என் கூட சேர்ந்து சாப்பிட்டுட்டு சொல்லுவாரு. இதை சாப்பிட்டா என்னைய பெங்காலினே சொல்ல மாட்டாங்க பாலா. ஏன்னா பெங்காலிஸ் வந்து சீ ஃபிஷ் சாப்பிட மாட்டாங்க. அந்நியாரம் இந்த பாம்ஃப்ரெட்டுடைய விலை வந்து 1 கிலோ ரூ. 8 தான். சீ ஃபிஷ் விலை வந்து பெங்கால்ல விலை எப்பயுமே கம்மியா இருந்தது. ஏன்னா அவங்க சாப்பிட மாட்டாங்கன்னு. ஆனா ரிவர் ஃபிஷ் அதுக்கப்புறம் குளத்து மீனும், நதி மீனும் அவங்கள மாதிரி பிரியமா சாப்பிட்றவங்களும் இருக்க முடியாது. அவங்கள மாதிரி ரொம்ப அற்புதமா வந்து சமைக்கிறவங்களும் இருக்க முடியாது. இந்த 2 விதத்தை பொறுத்த மட்டும். ஒரு கடவுளுக்கே காலத்துல படைப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. அங்க ஆமா. காளிக்கு வந்து நம்ம நான்வெஜ் ஆமாங்க. படைக்கப்படுது இல்லையா? ஆமா. நம்ம ஊர்லயும் தானங்க. சில கம்யூனிட்டீஸ் வந்து ம். கடவுளுக்கு இவரு வந்து ஆடிட்டர் குருமூர்த்தி வந்து ஒரு ரொம்ப அழகா எழுதியிருந்தாரு. அந்த இதுல வந்து கம்பல்சரியா வந்து இவங்க வெஜிடேரியன், நாட் வெஜிடேரியன் சொல்லி ஜெயலலிதா காலத்துல ஒரு ஆர்டர் வந்தபோது சொன்னாரு. ஒரே கடவுளுக்கு முற்பகல்ல வந்து ஃபார்வர்டு கம்யூனிட்டிஸ் போய் வெஜிடேரியன் டிஷ் படைச்சிட்டு வருவாங்க. அதே கடவுளுக்கு பிற்பகல்ல வந்து மற்ற கம்யூனிட்டிஸ் வந்து நான் வெஜிடேரியன் படைப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் சொல்ல போனா கருப்புசாமி கடவுளுக்கு வந்து கோயில்ல வந்து அவருக்கு இது மட்டும் இல்ல நான் வெஜிடேரியன் மட்டும் கொடுக்க மாட்டாங்க. சாராயமும் கொடுப்பாங்க. அதாவது இந்த அடிப்படை என்னன்னா, எனக்கு எதெல்லாம் பிடிச்சிருக்கோ அதை என்னுடைய சாமிக்கும் கொடுக்கணுங்கிற ஒரு அன்பு. வேற ஒண்ணும் கிடையாது. தட்ஸ் அ பேசிக் திங். அப்ப எனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை நான் என் சாமி கொடுக்கணும். உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை நீ உன் சாமி கொடு. உனக்கு பிடிச்சதை என் சாமி மேலேயும் என் மேலேயும் திணிக்காத. அப்படிங்கிறத இங்க அடிப்படை வாதம். இப்ப இது பெங்காலிஸ் வந்து ஃபிஷ் சாப்பிடுறதே வந்து ஒரு பெரிய அழகு. பல பேருக்கு அது மாதிரி சாப்பிட முடியாது. WSC போனர்ஜின்னு ஒருத்தர் வந்து இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் அவரும் ஹியூம் அப்படிங்கிற ஆங்கிலேயரும் சேர்ந்து தான் உருவாக்குனாங்க இந்தியன் நேஷனல் காங்கிரஸ். அவருடைய பேரே VSC போனர்ஜின்னு இருந்தார். வேர்னன் சரத் சந்திர போனர்ஜி. போனர்ஜினா கிறிஸ்டியன் ஆயிட்டாங்கன்னா அவங்க பேனர்ஜிக்கு பதிலாக BONEன்னு போட்டுக்குவாங்க. போனர்ஜின்னு போட்டுக்குவாங்க. இவர் வந்து கிறிஸ்டியன். இவர் வந்து 1948 IAS ஆஃபீஸர். ஐஏஎஸ்ல வந்து அவர் வந்து அந்நேரம் ஐஏஎஸ் வந்து என்ன பண்ணாங்கன்னா ஏர்ஃபோர்ஸ் இதுல இருந்து டைரக்டா ரெக்ரூட் பண்ணாங்க. YOC மட்டும் பண்ணிட்டு ரெக்ரூட் பண்ணாங்க. அப்போ அவர் வந்து ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் லூத்தரன் வேர்ல்ட் சர்வீஸ்னு ஒரு சேவா அமைப்புக்கு வந்து வைஸ் பிரசிடென்டா இருந்தார். அப்போ அவரு அங்க எங்களுக்கு எமர்ஜென்சி செக்ஷனுக்கு வந்து ஜங்கிப்பூர்ல நான் சப் கலெக்டர் இருந்த இடத்துல வந்து இது இருந்தது, ஆஃபீஸ் இருந்தது. மாசத்துக்கு ஒரு தடவை அவர் வருவார். அவர் வரும்போது அவர் மீன் ரொம்ப பெரியமா சாப்பிடுவார். அதனால நான் ஃபரக்கா என் ஜூரிஸ்டிக்ஷன் இருந்தது. அங்க போய் ஒரு கிலோ ரூ. 12 ரூ. 14 இருக்கும். ஹில்ஸான்னு ஒரு மீன். அந்த ஹில்ஸா வந்து ரொம்ப சுவையான ஒரு மீன் அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மைதான். நானும் சாப்பிட்டுருக்கேன். அதுல ரொம்ப முள் இருக்கும். அது வந்து ஃப்ரை பண்ணி சாப்பிடுறது சில பேருக்கு ஈஸி. குழம்புல போட்டு சாப்பிடுறது ரொம்ப கடினமான காரியம். இவர் வந்து VSC போனர்ஜி வரும்பொழுது நைட்ல நான் டின்னர் கூப்பிட்டேன்னா, அவர் வந்து என்ன பண்ணுவாரு, அத்தனை ஃபிஷ் பீஸையும் போட்டா ஃபோர்க்கும், ஸ்பூனும், நைஃப் வச்சு சாப்பிடுவார். அப்படி சாப்பிடும்போது நான் பார்த்துருக்கேன். மீன் துண்டை எடுத்து இப்படி வலது பக்கம் வந்து வச்சுக்குவார். அதுக்கப்புறம் நாக்கு ஏதோ பண்ணும். இடது பக்கத்துல இருந்து முள்ளா வரும். அந்த ஆர்ட் எனக்கு கடைசி வரைக்கும் தெரியாது. அப்படி பண்ணவே முடியாது. ஆனா பெங்காலிஸ் சர்வசாதாரணமா பண்ணுவாங்க. அதாவது மீனு, இறைச்சி, முட்டை இவருடைய வாழ்வோட 2 கலந்தது. அதுல வந்து இந்த மாதிரி பாலிடிக்ஸ் வர்றதுங்கிறது ரொம்ப கீழ்த்தரம். இதெல்லாம் இவங்க இதைத்தான் மம்தா பானர்ஜி சொல்லிட்டு இருந்தாங்க. முதல்லயே சொன்னாங்க இவங்க வந்தா இதெல்லாம் பண்ணுவாங்கன்னு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமா பண்றதுக்கு முயற்சி பண்றாங்க. இது வந்து பெங்கால்ல வந்து வெற்றி பெறாது.
இத்தகைய முயற்சிகள் வந்து பிஜேபி வந்து அன்பாப்புலர் தான். ஆனா, நீங்க பார்த்தீங்கன்னா, பெங்காலுடைய வரலாறு நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, 1977லேருந்து 2011 வரைக்கும் கிட்டத்தட்ட 34 வருஷம் கம்யூனிஸ்ட்டுகளுடைய கோட்டையா வந்து அது இருந்தது. நீங்களே வந்து நெறைய இன்டர்வியூஸ்ல ஜோதி பாசு பத்தி நெறைய பேசியிருக்கிறீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, புத்ததேவ் பட்டாச்சார்ஜி இருந்தாரு. அதுக்கப்புறம் தான் வந்து மம்தா பானர்ஜி மாற்றம், பரிவர்த்தன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த முன்னெடுத்து தான் அவங்க வந்து ஆட்சிக்கு வந்தாங்க. கிட்டத்தட்ட 15 வருஷம் மம்தா பானர்ஜியோட ஆட்சி. இன்னைக்கு அப்படியே ஒரு நேர் எதிர் சித்தாந்தமான அ பாஜகவுடைய ஒரு கோட்டையாக வந்து வெஸ்ட் பெங்கால் இன்னைக்கு மாறி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கிறோம். இந்த டிரான்சிஷன் ஓவர் த பாஸ்ட் 50 இயர்ஸ் இத எப்படி பார்க்குறீங்க சார்? இந்த மாற்றம் எப்படி நடந்ததுன்னு நினைக்கிறீங்க? மக்கள் எப்படி மாறுனாங்க? இல்ல மக்கள் எப்படி இத அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க? அவங்க பெங்கால்ல இந்தியாவுடைய ரெஸ்ட் ஆஃப் தி இது மாதிரியே இப்போ ஏரியா மாதிரியே பெங்கால் வந்து அக்ரேரியன் சொசைட்டியாக இருந்தது. 70 விழுக்காடுக்கு மேலே அக்ரிகல்ச்சர் தான் ஆதாரமாக இருந்தது. லேண்ட் ஓனராக இருப்பாங்க அல்லது லேண்ட் பெசன்ஸாக இருப்பாங்க, அங்கே வேலை பார்க்குறவங்களா இருப்பாங்க. இப்போ லேண்ட் ரிஃபார்ம்ஸில் வந்து இவங்க வந்து ஒரு தடவை சங்கரன் ஒரு ஆஃபீஸர், ஐஏஎஸ் ஆஃபீஸர் இருந்தார், ஆந்திராவை சேர்ந்தவர். திரிபுராலெல்லாம் சீஃப் செக்ரட்டரி டெப்யூட்டேஷன் போயிருக்காரு. அவர் போகும்போது 4 சூட் கேஸில் தன்னுடைய துணியெல்லாம் எடுத்துகிட்டு போனார். திரும்ப வரும்போது 2 சூட் கேஸ் தான் கொண்டு வந்தார். ஏன்னா மீதி 2 சூட் கேஸில் வந்து அங்கே உள்ள ஏழைங்களுக்கு கொடுத்துட்டு வந்தார். அந்த மாதிரியான ஒரு ஆஃபீஸர். அவர் இறந்தபோது இதில் ஆந்திராவில் வந்து ஒரு நக்சலைட் மூமெண்ட்டில் வந்து ஒரு பெரிய பாடகர் ஒருத்தர் இருந்தார். அவர் சங்கரன் இறந்தபோது வந்து நேர வந்து அவருடைய சவ ஊர்வலம் நடக்கும்போது தன்னுடைய தாரை தப்பட்டை வச்சு பாடிக்கிட்டே போனார். அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் அதிகாரியாக இருந்தவர் சங்கரன். அவர் வந்து ரூரல் டெவலப்மெண்ட் செக்ரட்டரியாக இருந்தபோது ஒரு ரிப்போர்ட் கொடுத்தாரு. அதில் வந்து சொன்னார், லேண்ட் ரிஃபார்ம்ஸ் நிலச்சீர்திருத்தம் இந்தியாவில் எதிர்பார்த்த அளவிற்கு நடக்கவில்லை. ஏனென்றால் இதற்கு அரசியல் அழுத்தம் இல்லை, பொலிட்டிக்கல் வில் இல்லை, அதனால தான் நடக்கலைன்னு சொன்னார். இதுக்கு மிகச்சிறந்த உதாரணம் வந்து பெங்காலில் வந்து காந்தியில் வந்து காந்தி மகாராஜ்னு சொல்லுவாங்க, ஒரு பெரிய ஜமீன்தார். அவங்களுக்கு சொந்தமாக வந்து கல்கத்தாவில் வந்து 2-3 சினிமா ஹால்லாம் இருந்தது. நான் முர்ஷிதாபாத்தில் இருந்தபோது காந்தியில் வந்து என்னுடைய கொலீக் ஒருத்தர் சப் கலெக்டராக இருந்தார். அங்கே வந்து சப்டிவிஷனல் அட்டாச்மெண்ட்டுன்னு சொல்லி என்னை ட்ரைனிங்க்கு அனுப்பியிருக்காங்க. அந்நேரம் அந்த ஃபேமிலி ஜெகதீஷ் சந்திர சின்ஹா அப்படின்னு அவருடைய பேர். அவங்க வந்து முர்ஷிதாபாத்தில் வந்து ரொம்ப பெரிய வலிமையோடு இருந்தாங்க, காங்கிரஸ் வலிமையோடு இருந்தாங்க. இப்போ இந்த லேண்ட் ரிஃபார்ம்ஸ் வேணும்னு சொல்லி இந்தியா பூரா சொல்லும் பொழுது வெஸ்ட் பெங்காலில் வந்து யாரை லேண்ட் ரிஃபார்ம்ஸ் மினிஸ்டராக போட்டாங்க? இந்த ஜமீன்தாரை போட்டாங்க. இவர் என்ன லேண்ட் ரிஃபார்ம்ஸ் கொண்டு வருவார்? ஏன்னா லேண்ட் ரிஃபார்ம்ஸ் வந்தால் இவங்களுடைய சொத்து அத்தனையும் பாதிக்கும். அப்போ லேண்ட் ரிஃபார்ம்ஸ் வந்து நாம்கா வாசான்னு சொல்லுவோம் இதில் ஹிந்தியில், சும்மா ஒரு பேரளவுக்கு தான் நடந்துகிட்டு இருந்தது. அப்போது அந்நியாரம் வந்து மக்கள் வந்து இப்போ இதில் வந்து உங்களுக்கு தமிழ்நாட்டில் உள்ள சிஸ்டம் என்னன்னா, வெள்ளைக்காரங்க புதுசாக எந்த சிஸ்டமே கொண்டு வரல. அந்தந்த ரீஜனில் இருந்த சிஸ்டத்தை அவங்க வந்து சீர்படுத்தினாங்க, இன்னும் கொஞ்சம் திறமையாக கொண்டு வந்தாங்க. நமக்கு இருந்தது வந்து சோழர் காலத்தில் உள்ள ரயத்வாரி சிஸ்டம். அதாவது இன்னைக்கு வந்து நீங்கள் வந்து நில உரிமையாளராக இருக்கீங்க, உங்ககிட்ட நான் 4 ஏக்கர் இருக்குது, நான் அதில் விவசாயம் பண்ணுறேன்னா நான் குத்தகைதாரர். இந்த குத்தகைக்கு வந்து நம்ம ரிஜிஸ்டர்டு டீடு பண்ணுவோம். தமிழ்நாட்டில் ரொம்ப நாள் அப்படி வழக்கமாக இருந்தது. அப்போ என்னுடைய உரிமைகள் வந்து பாதுகாக்கப்படும். ஆனால் வெஸ்ட் பெங்காலில் வந்து எப்படி இருந்ததுன்னா, இந்த ரயத்வாரி சிஸ்டமே கிடையாது. ஷெர்ஷா அப்படின்னு ஒருத்தர் ஒரு காலத்தில் வந்து என்ன பண்ணாரு, ஒன்று தெரிஞ்சுக்கணும், எந்த முகலாய ஆர்மி வந்தாலும் அதுக்கு ஃபீடு பண்ணது பெங்கால் தான். பிகாஸ் கேஞ்சட்டிக் பிளைன், அதனால இங்கிருந்து ஏற்படும் தானியங்கள் ரொம்ப முக்கியம். அப்போ அவங்க என்ன பண்ணாரு, ஷெர்ஷா வந்து ஒவ்வொருத்தர் ஒரு 10 பேரை கூப்பிட்டு ஆளுக்கு 1,00,000 ஏக்கர் கொடுத்து, நீ தான் ஜமீன்தார் இருப்ப, இந்த 1,00,000 ஏக்கர்லேருந்து எனக்கு வருஷம் இவ்வளவு கொடுத்தா போதும், லேண்டு டேக்ஸ் கொடுத்தா போதும்னு வச்சார். அவர் என்ன பண்ணாரு, 1,00,000 ஏக்கரை அவர் மேனேஜ் பண்ண முடியுமா? அவர் ஒரு 10 பேரை கொடுத்து ஆளுக்கு 10,000 ஏக்கர் கொடுத்து, இந்தாப்பா நான் வந்து 5 தங்க நாணயம் கொடுக்க வேண்டியதுக்கு ஒரு ஏக்கருக்கு, நீ எனக்கு 10 தங்க நாணயம் கொடு, எனக்கு 5 மிச்சம், 5 நான் கவர்மெண்ட்டு கொடுத்துருவேன் அப்படின்னு அவன்கிட்ட 10,000 கொடுத்தாரு. அந்த 10,000 வந்து 10 பேர் 1000 ஏக்கர் கொடுத்தாங்க. 1000 ஏக்கர் அவங்க 10 பேர் 100 ஏக்கர் கொடுத்தாங்க. இப்படி கடைசியில் 10 ஏக்கர் இப்படி போனா கடைசி ஆள் யாரு? நிலத்தை விவசாயம் பண்றவன். அந்த விவசாயம் பண்றவனுடைய விளைச்சல்ல எத்தனை பேருக்கு கப்பம் கட்ட வேண்டியிருக்கு? 10 ஏக்கர் வாங்கினவனுக்கு, 100 ஏக்கர் வாங்கினவனுக்கு 1000, 10,000, லட்சம் கவர்மெண்ட். ஒரிசால வந்து ஒரு ஸ்டடி பண்ணாங்க, நிலத்தை உழுபவனுக்கும் நில உரிமையாளனுக்கும் இடையில் 13 இடைத்தரகர்கள் இருந்தாங்க. அப்ப இந்த 13 பேருக்கும் படி அளந்துடுத்தா இவனுக்கு ஏதாவது கிடைக்கும். என்ன கிடைக்கும்? ஒண்ணு கிடைக்காது. அடுத்து இன்னொன்னு என்னன்னா, இப்படி நிலத்தை உள்றானே அவனுக்கு அந்த நிலத்து மேல ஏதாவது உரிமை இருக்கா? கிடையாது. எந்த நேரத்துல வேணாலும் அவனை வெளியேற்றலாம். நோ கொஸ்டின்ஸ் ஆஸ்க்ட். இப்படி இருந்தது. அப்ப இந்த மாதிரிலாம் இருந்ததுனால, இது மாதிரி இருந்ததும் எமர்ஜென்சியும் சேர்ந்து 77ல வந்து இவங்க வந்தாங்க.
சிபிஎம் உடைய லெஃப்ட் ஃப்ரண்ட் வந்தாங்க. ஒன்று தெரிஞ்சுக்கணும், 69லயே பங்க ஃப்ரண்ட்னு வந்தாங்க. அஜய் முகர்ஜி சீஃப் மினிஸ்டர் ஆகி ஜோதி பாசு வந்து டெப்டி சீஃப் மினிஸ்டர் ஆனாரு. அப்ப சிபிஎம் வந்து ரொம்ப தீவிரமா போனாங்க. அவர் இதுல இருந்து வெளியில வந்தவர், காங்கிரஸ் வந்து பிடிக்காம வெளியில வந்தவர். பெங்களூர் காங்கிரஸ் ஒரு காங்கிரஸ் வச்சு அவருக்கு இவங்களுடைய தீவிரம் பிடிக்கல. கொஞ்ச நாள் அந்த கவர்மெண்ட் கவுந்துருச்சு. அதுக்கப்புறம் வந்து சித்தார்த்த சங்கர் ராய் வந்தாரு. 71ல காங்கிரஸ் வந்து பெரிய மெஜாரிட்டியோட வந்துச்சு. அவங்க 77 வரைக்கும் இருந்தாங்க. அப்போ சித்தார்த்த சங்கர் ராய் காலத்திலே எமர்ஜென்சி எக்ஸசஸ் நடந்ததுன்னு ஒரு கம்ப்ளைண்ட் உண்டு. அதுவும் மக்கள்கிட்ட இருந்த அதிருப்தியும் சேர்ந்து லெஃப்ட் ஃப்ரண்ட்டை கொண்டு வந்த போது இவங்க நில சீர்திருத்தம் கரெக்டா பண்ணாங்க. எப்படியெல்லாம் பண்ணாங்கன்னு கேட்டா நீங்க வந்து அசந்து போயிருவீங்க. அந்த அளவுக்கு நில சீர்திருத்தம் வந்து பண்ணாங்க. உதாரணமா இந்த ஒரு 10,000 ஏக்கர் ஏழைங்களுக்கு கொடுக்கணும்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, வெள்ளிக்கிழமைக்குள்ள அந்த 10,000 ஏக்கர் ஒரு பிரைவேட் ஓனர்ஸ் இருக்கும், வெஸ்டர்ட் லேண்ட்னு சொல்லும். இந்த நில ஆர்ஜிதம் செய்யறோம்ல, அந்த மாதிரி வெஸ்டர்ட் லேண்ட் இருக்கும். அந்த வெஸ்டர்ட் லேண்ட்ல வந்து ஒவ்வொரு ஏக்கரா இந்த அங்க யார் யாரெல்லாம் விவசாயம் பண்ணிட்டு இருந்தாங்களோ அவங்களுக்கு பத்திரமெல்லாம் ரெடி பண்ணி வச்சிருவாங்க. பத்திரத்தை ரெடி பண்ணி வச்சுட்டு நிலத்தை லேண்ட் அக்வயர் பண்ணுவாங்க. அந்த நிலத்தை ஆர்ஜிதம் பண்றதே அப்பதான் பண்ணுவாங்க. இதை எப்ப பண்ணுவாங்க? வெள்ளிக்கிழமை சாயந்தரம் பண்ணுவாங்க. வெள்ளிக்கிழமை சாயந்தரம் பண்ணா அடுத்து கோர்ட்டுக்கு போறதுங்கிறது சனி ஞாயிறு போக முடியாது, திங்கட்கிழமை தான் போக முடியும். அந்த சனிக்கிழமை என்ன பண்ணுவாங்க, ஆர்ஜிதம் பண்ண நிலத்துல ஒவ்வொருத்தருக்கும் 1 ஏக்கர் பட்டான்னு பிரிச்சு பட்டா நிலத்துக்கு பட்டா உரிமையை கொடுத்துருவாங்க ஏழைங்களுக்கு. அப்போ கோர்ட் வந்து பொதுவா என்ன ஆர்டர் கொடுக்கும், மெயின்டைன் ஸ்டேட்டஸ் கோ, இப்போ உள்ளது உள்ளபடி இருக்கட்டும் அப்படின்னு தான் ஆர்டர் கொடுக்க முடியும். இப்படி பண்ணி பல ஏழைகளுக்கு வந்து அவங்க பலன் கொடுத்தாங்க. இது வந்து நிலத்தை கொடுத்தது. அடுத்து ஏற்கனவே குத்தகைதாரர் இருந்தவங்களுக்கு வந்து ஒரு சின்ன சட்டம் மாறுதல் பண்ணாங்க. அது வரைக்கும் சட்டம் எப்படி இருந்ததுன்னா, நான் நிலத்துல குத்தகைதாரரா இல்லையாங்கிறத நிரூபிக்க வேண்டிய பொறுப்பு எனக்கு இருந்தது, உங்களுக்கு இல்லை, நில உரிமையாளருக்கு இல்லை. இவங்க என்ன பண்ணாங்க, ஒரே ஒரு சின்ன சேஞ்சு, இவர் குத்தகைதாரர் இல்லை என்று நிரூபிக்க வேண்டிய பொறுப்பு டாக்டர் மேடத்துக்கு இருக்கு, பாலச்சந்திரனுக்கு கிடையாது அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தாங்க. அடுத்து இன்னொன்னு என்ன சொன்னாங்க, இந்த வழக்கில் வழக்கறிஞர்கள் வரக்கூடாது, உரிமையாளரும் குத்தகைதாரரும் மட்டும்தான் வந்து தங்களுடைய கேஸை சொல்லணும். இப்படி சொன்ன உடனே குத்தகைதாரருக்கு சாட்சியா 10 பேர் வந்து நிற்பாங்க, உண்மையை சொல்றதுக்குன்னு சொல்லி. இதனால குத்தகைதாரர்களுடைய உரிமை பாதுகாக்கப்பட்டது. அப்போ அந்த 5 வருஷம் 4 வருஷம் 77ல இருந்து 81 வரைக்கும் இவங்க பண்ணாங்களே, அதுதான் அடுத்த 24 20 29 வருஷத்துக்கு இவங்களை தூக்கிட்டு போச்சு. ஏன்னா அவ்வளவு பெரிய நில சீர்திருத்தம் பண்ணாங்க. ஆனா அடுத்து என்ன நடந்ததுன்னா, ஃபாலோ அப் ஆக்ஷன் ஒன்று சொல்லுவோம். அதுல வந்து இவங்க வந்து ரொம்ப சிறப்பா வந்து செயல்படலை. உதாரணமா பொட்டாட்டோ கல்டிவேஷன், இது பல பேருக்கு தெரியாதுங்க. ஏன்னா இந்த லெஃப்ட் ஃப்ரண்ட் சாதனங்கள் வெளியில சொல்ல மாட்டாங்க. பெர் ஹெக்டேர் ஈல்டு இதுல வந்து இந்த நிலச்சீர்திருத்தம் பண்ணதுக்கு அப்புறம் இந்தியாவிலேயே பேடியில வந்து பெர் ஹெக்டேர் ஈல்டு வெஸ்ட் பெங்கால் வாஸ் நம்பர் 1. அதை விடுங்க, கோதுமை கல்டிவேஷன் வெஸ்ட் பெங்கால் வாஸ் நம்பர் 2 இந்தியாவிலேயே. அப்படியெல்லாம் இருந்தது. இப்போ நாங்கள் இதுல சொல்லுவோம், அந்த வின்டர் கல்டிவேஷன்ல வந்து பொட்டாட்டோ எல்லாம் விளையும். அந்த பொட்டாட்டோ எல்லாம் விளைஞ்ச அபண்டன்ஸா பொட்டாட்டோ விளையும் போது 8 அணாவுக்கு 1 கிலோ 8 அணாவுக்குலாம் ஜனங்கள் வந்து டிஸ்ட்ரஸ் சேல் வித்துருக்காங்க. பொட்டாட்டோ வச்சுக்கிட்டு என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி. அப்போ அவங்க என்ன பண்ணியிருக்கணும், இதுக்கு கோல்டு ஸ்டோரேஜ் கொண்டு வந்திருக்கணும். கொண்டு வந்து அதை பாதுகாக்கிறது. இந்த ஃபாலோ அப் மெஷர்ஸ் வந்து அவ்வளவு சரியா வந்து நடக்கல. அது ஒரு முக்கியமான காரணம் அவங்க வந்து ஃபெயில் ஆனதுக்கு. அதுக்கப்புறம் இந்த லஞ்சம் ஊழல்ங்கிறது முதல்ல கீழ்மட்டத்திலிருந்து கொஞ்சம் கொஞ்சமா பரவி சில மந்திரிகள் அளவுக்கு போற நேரத்துல புத்ததேவ பட்டாச்சாரியா வந்து என்ன பண்ணாரு, இந்த லஞ்ச ஊழலையே வந்து ஒரு வழியா ஒழிச்சு கட்டணும்னு நினைச்சாரு. அவர் வந்து 100% மார்க்சிஸ்ட். இவர் ஜோதிபா சொல்லுவாரு, நாங்க எங்க மார்க்சிஸ்ட், நாங்க சோசியல் டெமோக்ராட். இந்த கான்ஸ்டியூஷன்ல மார்க்சிஸ்டா கொண்டு வர முடியும், சோசியல் டெமோக்ரஸி தான் கொண்டு வர முடியும் அப்படின்னு வெளிப்படையாவே சொல்லுவார். ஸ்டேட்ஸ்மென்ட் ரிப்போர்ட்டே ஒரு அது மாதிரி பேசியிருக்காரு. இப்ப இவ்வளவு தீவிரமா புத்ததேவ பட்டாச்சாரியா முயற்சி எடுத்த போது யாரெல்லாம் லஞ்சத்தினால ஆதாயம் அடைந்தார்களோ அந்த சிபிஎம் காரங்க அத்தனை பேரும் இவங்க மம்தா பானர்ஜி பின்னாடி போயிட்டாங்க. நேர்மையின் காரணமாக புத்ததேவ பட்டாச்சாரியா தனித்து விடப்பட்டார். அவங்க கட்சி ஆட்சி வந்து முடிவுக்கு வந்தது. அப்போ மக்கள் வந்து, அதாவது ஒரு தலைமுறையா சிபிஎம் ஃப்ரண்ட்டுக்கு ஓட்டு போட்டவங்க கூட ஒரு மாறுதல் தேவைன்னு நினைச்சாங்க. அப்படி மாறுதல் பண்ணி மம்தா பானர்ஜி ஓட்டு போட்டாங்க. அப்போ முதல்ல மம்தா பானர்ஜி வந்தது ஆன்டி சிபிஎம் ஓட்டு. இது நமக்கு நல்லா தெரியணும். முதல்ல 5 வருஷம் ஆன்டி சிபிஎம் ஓட்டுல இருந்தாங்க. ஆனா அந்நியாரம் அவங்க வந்து இது வந்து இந்த வெல்ஃபேர் மெஷர்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஆரம்பிச்சாங்க அந்நியாரம். இந்த வெல்ஃபேர் மெஷர் நல்லாவும் பண்ணாங்க. இந்த பெண்களுக்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து சைக்கிள் கொடுக்கறது, இந்த மாதிரியான சோசியல் வெல்ஃபேர் மெஷர் இப்போ நிறைய பண்ணாங்க, சக்சஸ்ஃபுல்லாக பண்ணாங்க. அது வரைக்கும் மம்தா பானர்ஜி மனசில் என்ன இருந்ததுன்னா, இங்கே கவர்மெண்ட் உள்ள எல்லாருமே சிபிஎம் ஆளுங்கன்னு நினைச்சாங்க.
என் பேட்ச்மேட் சமர் கோஷ் வந்து சீஃப் செக்ரட்டரியா இருந்தார். சீஃப் செக்ரட்டரி சிபிஎம், ஹோம் செக்ரட்டரி கௌதம் இருந்தான் என்னுடைய பேட்ச்மேட். ஹோம் செக்ரட்டரி இவர் சிபிஎம்னு எல்லாரையும் நினைச்சாங்க. ஆனா இந்த மெஷர்லாம் பண்ண உடனே எங்க மேல அவங்களுக்கு நம்பிக்கை வந்தது. சரி, பியூரோக்ரஸிங்கிறது பியூரோக்ரஸியா தான் இருக்கு. சிபிஎம் ஆட்சியில் அவங்களுடைய கட்டளை சொன்னாங்க, எங்களுடைய ஆட்சியில் எங்களுடைய கட்டளை செய்றாங்கன்னு. ஸோ 2வது அவங்க வந்தபோது அவங்க வந்ததுக்கு அடிப்படை காரணம் அவங்களுடைய வெல்ஃபேர் மெஷர்ஸ் வந்து சக்சஸ்ஃபுல்லா இருந்தது. ஆனா அதே சமயம் சிபிஎம்ல வந்து 20 வருஷம் ஆச்சு கரப்ஷன் மேல் லெவலுக்கு வர்றதுக்கு. இவங்க ஆட்சியில் வந்து முதல் வருஷத்துலேயே வந்துருச்சு. சில மினிஸ்டர்ஸ்லாம் வந்து கரெக்டா இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் இயர்லேயே கரெக்டா இருந்தாங்க. அடுத்து 3வது எலெக்ஷன்ல வந்து இவங்க ஜெயிச்சதுக்கு இவங்களுடைய வெற்றிக்கு முழு காரணம் வந்து பிஜேபி தான். அவங்க பண்ணி வச்ச இதுதான் தகுதித்தங்கள், அவங்க பேசின மோசமான பேச்சுக்கள். இவர் நரேந்திர மோடி ஒரு தடவை வந்து ஒலிபேரியான்னு ஒரு சப்டிவிஷன் ஹவுரால அங்க வந்து பேசுறாரு. என்ன இவங்களை தீதி இவங்களை கூப்பிடுறாரு மம்தா பானர்ஜி. தீதி ஒய் தீதி அப்படின்னாரு. இது அப்படியே தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்றா, எக்காவ் எக்காவ். ஒரு முதன் மந்திரிய அது ஒரு பெண்ணை பார்த்து அப்படி கூப்பிடக்கூடாது. அன்னைக்கு அங்க வெஸ்ட் பெங்கால்ல இருந்து ஒரு ஐஏஎஸ் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாரு, குறைஞ்சது 50 லட்சம் ஓட்டு இவங்களுக்கு போச்சு இந்த ஒரு வார்த்தையில, பிஜேபிக்கு போச்சு அப்படின்னாரு. அன்னைக்கு வந்து 2/3 மெஜாரிட்டி இவங்க வந்திருக்க முடியாது. பிஜேபியுடைய அகங்காரம் தான் இவங்களுக்கு 2/3 மெஜாரிட்டி கொடுத்தது. அதுக்கப்புறம் பிஜேபி முடிச்சுக்கிட்டாங்க. இன்னொன்னு என்னன்னா, மம்தா பானர்ஜிக்கு ஈக்குவலண்டா ஒரு பெங்கால் லீடர் அவங்களால காமிக்க முடியல அந்த எலெக்ஷன்ல. ஆனா இப்ப சுபேந்து அதிகாரியை காமிச்சாங்க. இது மாதிரி பலவித காரணங்கள். அதுக்கப்புறம் கரப்ஷன்ங்கிறது ரொம்ப அதிகமா போயிருச்சு. இங்க டிஎம்கேக்கும் இவங்களுக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னா, டிஎம்கேல யாராவது அராஜகத்துல ஈடுபட்டாங்கன்னா கீழ்மட்டத்தில் உள்ளவங்க உடனடியா ஸ்டாலின் நடவடிக்கை எடுப்பார், அவங்கள கட்சியை விட்டு நீக்குவார். நம்ம பார்த்திருக்கோம். இவங்க தன்னுடைய கட்சிக்காரன் என்ன செஞ்சாலும் அதை பத்தி ஒண்ணும் செய்யாம இருந்தாங்க. ஆனா கட்சிக்காரங்கள் செஞ்சது எல்லை மீறி போயிருச்சு. அதனால அவங்களுக்கு வந்து இந்த எதிர்த்து வந்து எலக்ட்ரல் ரோல்ல வந்து அவங்க ரொம்ப விளையாண்டாங்க பிஜேபி. 28 லட்சம் பேருக்கு அது சுப்ரீம் கோர்ட்டு சேர்ந்து விளையாண்டுச்சு. 28 லட்சம் பேருக்கு வந்து சஸ்பெக்டட் லிஸ்ட், இதுக்கு வந்து ட்ரிபியூனல் வைப்போம். ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள்ஸ் ஆக்ட் படி ஒருத்தர் ஓட்டரா இல்லையான்னு தீர்மானிக்க வேண்டியது டிஸ்ட்ரிக்ட் எலெக்ஷன் ஆஃபீஸர், வேற யாரும் கிடையாது. இவங்க அதை மீறி நாங்க பீகார்ல இருந்தும் ஜார்க்கண்ட்ல இருந்தும் ஜுடிஷியல் ஆஃபீஸரை கூட்டு வருவோம்னாங்க. கூட்டு உட்கார வச்சாங்க. அதுக்கு மேல வந்து அப்பலேட் அத்தாரிட்டியை வந்து சீஃப் ஜஸ்டிஸா இருந்தவங்களை எல்லாம் போட்டாங்க. நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த ஒருத்தர் சிவஞானம் நினைக்கிறேன், பேர் சரியா நினைவு, ஐ திங்க் இது சிவஞானம். அங்க பெங்கால்ல சீஃப் ஜஸ்டிஸா இருந்தார். மிக கண்ணியமான மனிதர். அவரை பற்றி யாருமே குறை சொல்ல மாட்டாங்க. அப்பழுக்கற்ற ஒரு சிறந்த மனிதர். அவரை வந்து அப்பலேட் அத்தாரிட்டியா போட்டிருந்தாரு. இந்த எலெக்ஷன் முடிகிறதுக்கு அவர் வந்து கோர்ட் உத்தரவுப்படி எல்லாத்தையும் பண்ணிட்டு எலெக்ஷன் முடிஞ்சோன்னு சொன்னாரு, என்ன அப்பலேட் அத்தாரிட்டி இருக்கிறதுல 2800 2800 என்னவோ சரியான ஃபிகர் 2000க்கு மேல என்கிட்ட கேஸ் வந்தது. அந்த 2800 பேருமே சரியான வாக்காளர்கள் தான். நான் அப்படி தீர்மானிச்சு இது கொடுத்தேன், உத்தரவு கொடுத்தேன். இந்த கேஸ் அத்தனையும் நான் விசாரிச்சு முடிக்கணும்னா 15லேருந்து 20 வருஷம் ஆகும், நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி ரிசைன் பண்ணிட்டு போயிட்டார். இதுதான் நடந்தது. சுப்ரீம் கோர்ட் பண்ண கோளாறு. ஆனால் அந்த 28 லட்சம் பேருமே மம்தா பானர்ஜிக்கு ஓட்டு போட்டிருந்தா கூட அவங்களுக்கு இன்னொரு 50 கான்ஸ்டிடியூன்ஸும் கிடைச்சிருக்கும். ஆக அவங்களுடைய தோல்வி உறுதிப்படுத்தப்பட்டு விட்டது மக்களால். அதுல இவ்வளவு தூரத்துக்கு தகுதித்தம் கூட இவங்க பண்ணியிருக்க வேண்டியதில்லை பிஜேபி வந்து. ஆனா இவ்வளவு பண்ணதுக்கு அப்புறம் இப்ப என்ன ஆகும், அவங்களுடைய இது வந்து சீட்டு கட்டு மாதிரி கலைஞ்சு போச்சு மம்தா. ஏன்னா மம்தா வந்து பார்ட்டி ஆரம்பிச்சது ஆன்டி சிபிஎம் இதுல தான் ஆரம்பிச்சாங்க. இங்க ஏடிஎம்கே இருந்த மாதிரி. ஆனா ஏடிஎம்கேக்கு இவர் இருந்தாரு, எம்ஜிஆர் இருந்தார், ஒரு பெரிய கரிஸ்மேட்டிக் ஃபிகர் இருந்தாரு. அடுத்து ஜெயலலிதா பிகேம் ஈக்குவலி கரிஸ்மேட்டிக் ஃபிகர். அந்த ஜெயலலிதா வந்தபோது யாரெல்லாம் இதனால பலனடைய முடியுமோ ஏடிஎம்கே அரசுனால, மிகப்பெரிய செல்வந்தர்கள், மிகப்பெரிய இண்டஸ்ட்ரிஸ், அவங்க எல்லாரும் ஸ்ட்ராங்கா பேக் பண்ணிட்டு இருந்தாங்க ஏடிஎம்கே. இது மாதிரி பல காரணங்கள்லாம் ஏடிஎம்கே தொடர்ந்தது. எடப்பாடி வந்தபோது அந்த ஃபிட்னஸ், அந்த ஃபிட்னஸ்ன்னு சொல்லுவோம் ஆங்கிலத்துல, அந்த நுண்மான் நுழைப்புலம் எடப்பாடிக்கு இல்லைன்னு சொல்லி கருதப்படுது. அவர் யாரையுமே வந்து தனக்கு பக்கத்துல போட்டியாளராக வர்றது கூட விரும்பலன்னு சொல்லி கவுந்துருச்சு. இப்ப அங்கேயும் கதி என்ன, அபிஷேக் பானர்ஜின்னு சொல்லி அவங்களுடைய சகோதரருடைய பையன், அவர் வந்து இவர் அதிகமா நம்பினாங்க மம்தா பானர்ஜி. அவரை வந்து ரொம்ப அரகன்னு சொல்லித்தான் இந்த சுவேந்து அதிகாரி வெளியில வந்தார். சுவேந்து அதிகாரி வந்து ஒன் ஆஃப் தி ஃபவுண்டர் லீடர்ஸ் ஆஃப் டிஎம்சி. மித்னாப்பூர் மாவட்டத்துல அந்த ஏரியா ஃபுல்லா, மித்னாப்பூர், புருலியா, பர்துவான், இந்த மாதிரி ஏரியால டிஎம்சியை வளர்த்ததுல அவருக்கு பெரிய பங்கு உண்டு. அவரு தான் விரோதிச்சு இந்த மாதிரி நிறைய பேர் போனதுக்கு காரணம் அபிஷேக் பானர்ஜி மேல அவங்களுக்கு இருந்த அதிருப்தி. இன்னைக்கு வந்து என்னாச்சு, 15 வருஷம் கழிச்சு அவங்க ஆட்சியை விட்டு போனதுக்கு அப்புறம் மக்களுக்கு தெரியாத, அதாவது பரவலாக உணரப்படாத பல லஞ்ச ஊழல் குற்றச்சாட்டுகள் ஒண்ணுக்கு பின்னாடி ஒண்ணா வந்துகிட்டே இருக்கு. ஒரு இடத்துல வந்து ஹவுரால ஒரு இடத்துல வந்து எம்எல்ஏ இருந்த ஒரு வீட்டுல வந்து தங்க கட்டில் கண்டுபிடிச்சாங்களாம். நியூஸ் வருது, தங்க கட்டில். அது தங்கம் முலாம் பூசினதா நிஜமாக தங்கமா நமக்கு தெரியாது. ஆனா இப்படிலாம் நியூஸ் வருது. பல இடங்கள்ல வந்து கட்டுக்கட்டா கரன்சி நோட் வந்து கைப்பற்றி இருக்காங்க. அப்ப இதெல்லாம் பார்க்கும்போது மக்களுக்கு வந்து அவங்க மேல ஒரு அவநம்பிக்கை வந்துடும்.
இன்னும் இந்த மம்தா பானர்ஜி மேல கோவம்ங்கிறது இப்போ கோவம் அப்படிங்கிறத தாண்டி ஒரு வயலன்ஸ நோக்கி போயிட்டு இருக்கோம். நேத்து பாத்தீங்கன்னா, மஹுவா மொய்த்ரா அவங்களுடைய ஆபீஸ்ல இருந்து ஒரு வீடியோ வெளியிடுறாங்க. ஒரு பக்கம் ஸ்கூல்ல இருக்கிற குழந்தைங்களுக்கு முட்டை குடுக்க மாட்டேங்கிறாங்க. ஆனா மஹுவா மொய்த்ராவ ரவுண்டு கட்டி நேத்து முட்டையால அடிச்சிருக்கிறாங்க. வன்முறைய வந்து கட்டவிழ்த்து விடுது இந்த பாஜக அப்படிங்கிற குற்றச்சாட்ட நேரடியா வைக்கிறாங்க. ஆ ஒரு பக்கம் சிங்க பெண்கள் அப்படின்னு பார்த்த மம்தா பானர்ஜி, மஹுவா மொய்த்ரா போன்றவர்கள வந்து இன்னைக்கு அடையாளம் தெரியாம ஆக்கணும் அப்படிங்கிற ஒரு முயற்சியில பாஜக இறங்குதே. மக்கள் இதுக்கு உடன்படுறாங்கன்னு நினைக்கிறீங்களா? மம்தா பானர்ஜியை விட பிஜேபிக்கு பயம் ஊட்டுறது வந்து மகுவா மைத்ரா தான். ஏன்னா மகுவா மைத்ரா வெரி பவர்ஃபுல் ஆரேட்டர், வெரி பவர்ஃபுல் ஆரேட்டர். பார்லிமெண்ட்ல பேசினா அவங்க பேச்சுக்கு பதில் சொல்ல முடியாது. அவங்க பார்லிமெண்ட் நடைமுறையிலிருந்து கொஞ்சம் கூட நழுவாம அவங்க பேச்சுக்கு யாராவது இடையில பேசினாங்கன்னா இவங்க அவங்கள பார்த்து சத்தம் போட மாட்டாங்க. மகுவா அவைத் தலைவரை பார்த்து, அவைத்தலைவரே அவையின் கண்ணியத்தை காப்பாற்றுங்கள், உங்களுடைய கடமையை செய்யுங்கள்பாங்க. அவருக்கு வேற வழியில சும்மா இருப்பா அந்த அம்மா பேசி முடிக்கட்டும்னு தான் சொல்ல முடியும். அந்த அளவுக்கு பக்குவமானவங்க. இப்போ இந்த இவங்க எல்லாம் பிரிட்டிஷ்ல இருந்து நிறைய பழக்கத்தை வந்து பெங்காலிஸ் படிச்சாங்க. ஏன்னா முதல்ல பிரிட்டிஷ் தான் இந்தியாவில் அரசாட்சி அமைச்சதுங்கிறது கல்கத்தாவை ஹெட் குவார்ட்டர்ஸா வச்சு தான் வச்சாங்க. இந்த பேச்சாளர்கள் பேசும்போது அவங்க மேல அழுகுன தக்காளியவோ அல்லது முட்டையவோ வீசி தங்களுடைய அதிருப்தியை காண்பிக்கிறது ஜனநாயகத்துல அங்கீகரிக்கப்பட்ட ஒரு அடையாளமா இருந்தது பிரிட்டன்ல. செய்வாங்க இதை வந்து. ஆனால் இங்க நடக்கிறது என்ன? அதுல வந்து ரொம்ப மோசமான ஒரு ஸ்திதியா அவங்க இதுல வந்து ஆபீஸ்ல வந்து முட்டை எறிகிறது. முட்டை எறிகிறதுங்கிறது அதே தவறு. இந்த மாதிரி பண்றது. கத்திரிக்காய் எறிஞ்சிருக்காங்க. கத்திரிக்காய் கேன் பி பொட்டன்ட் வெப்பன். அது கொஞ்சம் ஹெவியா இருக்கும். இதுல வந்து அவர் என்ன சொல்றாங்கன்னா இது முகுவா போலீஸ் வந்து பார்த்து வேடிக்கை அவங்க இப்போ வீடியோலயே காமிக்கிறாங்க பாருங்க, போலீஸ் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்னு. போலீஸ் வேடிக்கை பார்த்துருக்க கூடாது. இவங்க பிஜேபி பத்தி எனக்கு ஒண்ணு நான் பார்த்த மட்டும் ஹூக் ஆர் குரூக் பதவிக்கு வந்ததுக்கு அப்புறம் என்ன வேணாலும் பண்ணி எதிர்கட்சியை வந்து அழித்து ஒழித்து விட வேண்டும் அப்படின்னு திட்டம் போட்டு வேலை பார்ப்பாங்க. அது கிட்டத்தட்ட மாதிரி தான் இங்க கிட்டத்தட்ட அதே மாதிரி ஒரு ஃபார்முலா தமிழ்நாட்டிலயும் நடக்குதோ அப்படிங்கிற ஒரு விஷயமும் வந்து நம்ம பேரலலா பார்க்க வேண்டியிருக்கு சார். இங்க இருந்த ஒரு பெண் சிங்கம் ஜெயலலிதா அவர்கள் உயிரோட இருந்தபோது வந்து அவங்க சொன்னாங்க, "கண்ணுக்கெட்டுற தூரம் வரைக்கும் எனக்கு எதிரிகளே இல்ல" அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அவங்களோட மறைவுக்கு அப்புறம் எப்படி வந்து அதிமுக இன்னைக்கு சிதறடிக்கப்படுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். மமதா பானர்ஜி இருக்கக்கூடிய அவங்க இருக்கும் பொழுதே இன்னைக்கு வந்து அவங்களுடைய கட்சிய வந்து இல்லாம பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க முடியுது. எதிர்காலத்துல தமிழ்நாட்டுல திராவிடம் பேசிய மண்ல பாஜக ஆட்சி அமைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? அதை நோக்கி தான் தமிழ்நாடும் இப்ப போயிட்டு இருக்கா? அப்படிங்கிற ஒரு அச்சம் வருது. உங்களுக்கு அந்த பயம் வருதா சார்? இல்ல பிஜேபி ஆட்சிக்கு வரலாலும் பிஜேபி சொல்றதை கேட்டு நடக்கிற ஆட்சி வர்றதுக்கான சாத்தியக்கூறு அதிகமா இருக்கு. ஏன்னா தமிழ்நாட்டு மக்களுக்கு பிஜேபி மேல ஒரு பெரிய அவர்ஷன் இருக்கு. ஏன்னா வந்துருச்சுன்னு பிஜேபி நினைக்கிறீங்களா? இனிமேல் தான் வரப்போகுதுன்னு நினைக்கிறீங்களா? இல்ல ஏற்கனவே இருக்கு. பிஜேபி திமுகவை எதிர்த்து அரசியல் செய்யவில்லை. அவர்கள் தமிழகத்தை எதிர்த்து அரசியல் செய்தார்கள்னு சொல்லி தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட வந்து ஒரு ஃபீலிங் இருக்கு. அது உண்மையும் கூட. இவங்க என்ன காவேரியில என்னைக்காவது நம்மள சப்போர்ட் பண்ண போறாங்களா? அல்லது என்இபியை நீ ஃபாலோ பண்ணலன்னு சொல்லிட்டு நம்முடைய ஆசிரியர்களுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை நிப்பாட்டி வச்சிருக்காங்களே, இதெல்லாம் வந்து தமிழ்நாட்டு மக்கள் பார்க்கல. இது என்ன திமுக எதிர்த்தா செஞ்சது? இது தமிழக மக்களை எதிர்த்து பண்ணுது. இது மாதிரி பல காரியங்கள் அவங்க தமிழக மக்களை எதிர்த்து பண்றாங்க. அதனால தான் அண்ணாமலை வந்து தனியா வந்துட்டார். அவங்களுடைய ஆசீர்வாதத்தோட வந்துட்டார். நான் பிஜேபிங்கிற பேர்ல போனா நம்ம ஒரு சீட்டு கூட வாங்க முடியாது. அதனால நான் தனியா போய் சீட்டு வாங்குறேன்னு சொல்லிட்டு வந்திருக்கலாம். நமக்கு தெரியாது. ஆனா பிஜேபி வந்து படிப்படியாக தங்களுடைய நோக்கத்தில் வெற்றி பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள் தமிழகத்தை பொறுத்த அளவில் அப்படிங்கிறது உண்மைதான். முதல்ல வந்து அவங்க வந்து தோழமை கட்சியாக இருக்கின்ற அதிமுக ஒன்றுமில்லாமல் சிதற வேண்டும் அப்படின்னு நினைச்சாங்க. இன்னைக்கு அந்த சிதறல் வந்து நடந்துகிட்டு இருக்கு. அடுத்து வந்து அவங்களுடைய இது வந்து திமுகவை வந்து உடைச்சிடணும். அது திமுக உடைச்சிடணும் கூட இல்லை, திமுகவை சிதைத்து விட வேண்டும், அழித்து விட வேண்டும். ஏன்னா திமுகவை அழிக்கிறதும் சிதைக்கிறதும் திமுக என்ற அரசியல் கட்சி மேல் உள்ள விரோதத்தினால் அல்ல. திராவிட சித்தாந்தம்னு இவங்க சொல்றது, திமுக சொல்றது, கம்யூனிஸ்ட் சித்தாந்தம் சொல்லி பொது உடைமை சித்தாந்தம் சொல்லி கம்யூனிஸ்ட் சொல்றது எல்லாம் என்னன்னா மனிதர்கள் அனைவரும் சமமானவர்கள், ஒருங்கிணைந்த வளர்ச்சி வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. இன்னைக்கு நான் இதுல யூஎஸ்ல இருக்கேன். என்னை ரிசீவ் பண்றதுக்கு வந்து ஒரு பையன் வந்தாரு. இதுல அமெரிக்காவில் ரொம்ப இளைஞர் ஒருத்தர் இதில் ஏர்போர்ட்ல வந்து என்னை ரிசீவ் பண்றதுக்கு வந்தாரு. அவர் வந்து என்கிட்ட வந்து சொன்னாரு, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, எங்க அப்பா வந்து இந்த மாதிரி சாதாரண ஒரு இதெல்லாம் வித்துக்கிட்டு இருந்தாங்க, ரொம்ப சாதாரணமான தொழில். அப்புறம் நீங்க என்ன பண்ணீங்க அப்படின்னு, நான் வந்து பகல் நேரத்துல வந்து காலேஜுக்கு போவேன், ராத்திரி நேரத்துல அப்பாவுக்கு ஹெல்ப் அந்த வேலையெல்லாம் பண்ணுவேன். அதுக்கப்புறம் ஒரு வேலை கிடைச்சது. அதுக்கப்புறம் அதுலேருந்து மேலே ஏறி இங்கே வந்தேன். இப்போ இந்த மாதிரி சாதாரணமான ஹீ இஸ் த பெஸ்ட் ஸ்பெசிமன். நம்ம எல்லாருமே அவரை பற்றி ரொம்ப பெருமையாக நினைக்கிறோம். நான் சொன்னேன், உங்களை மாதிரி இளைஞர்களால் தான் தமிழகத்துக்கு வந்து இது எதிர்காலம் இருக்குன்னு நான் நம்புறேன்ப்பா. அது உண்மையும் கூட. நான் இதுக்கு முன்னாடி சொல்லியிருக்கேன். கிளிராஜான்னு ஒருத்தரை பற்றி சொல்லியிருக்கேன். உங்களுக்கு நினைவுக்கானே தெரியாது. அவர் கிளிராஜாவுடைய அப்பா வந்து ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தாரு.
கிளிராஜா வந்து என்கிட்ட சொன்னார், நானும் ஆடு மேய்ப்பேன் சார் லீவு நாளில், ஸ்கூல்லையும் காலேஜ்லையும். சார் இல்லைன்னா சாப்பிட முடியாது சார். ரொம்ப சர்வசாதாரணம். இல்லைன்னா சாப்பிட முடியாது சார். எப்படி காலேஜுக்கு போனீங்க சார்? எங்கள் வில்லேஜ் வந்து காலேஜ்லேருந்து 11 கிலோமீட்டரு. ஐயரோடா ஜானியம்மாள் காலேஜ் சிவகாசிலேருந்து. நான் சைக்கிளில் போவேன் சார். 11 + 11 22 கிலோமீட்டர். அந்த மனிதர் 6 வருடங்கள் சைக்கிளில் போயிருந்திருக்கார். படிச்சிருக்காரு. படிச்சுட்டு இப்போ பிஹெச்டி பண்ணார் யூனிவர்சிட்டியில். இப்போ அசோசியேட் ப்ரொஃபஸராக இருக்கார். அவருக்கு 3 பொண்ணுங்க. 2 பேர் வந்து எம்டெக் பிஹெச்டி, ஒரு பொண்ணு வந்து எம்டெக். 3 பேர் வந்து கோயம்புத்தூர்ல வந்து வேலை பார்க்குறாங்க. அப்போ இவருக்கு எப்படி கிளிராஜான்னு எப்படி பேர் வந்ததுன்னு சொல்லி கேட்டா, அவர் ஸ்கூல்ல போய் சேர்ந்து வந்து பாட்டி கூட்டு போறாங்களாம். உடனே வாத்தியார் கேட்டாராம், பேர் என்னன்னா, பாட்டி அவரை கிளி கிளின்னு கூப்பிட்டாங்க. இவன் கிளியே அப்படின்னாங்களாம். என்னம்மா கிளியே அப்படின்னா, பேர் மறந்து வச்சியா, நான் கிளின்னு தான் கூப்பிடுவேன். சரி கிளிராஜான்னாராம். அவர் சொல்றாரு சிரிச்சுக்கிட்டே, அதான் என் பேரு கிளிராஜான்னு ஆயிருச்சு. இப்ப நல்ல நூல்கள்லாம் எழுதியிருக்காரு. ஒரு அருமையான ஒரு ஸ்பெசிமன் லைஃப்ல. இது எல்லாம் வந்து இன்னைக்கு நேத்து நடந்த ஒரு விந்தை கிடையாது. ஆனால் இதை அழிப்பது என்பது கடினம் கிடையாது. 1000 ஆண்டுகளாக இருந்த ஒரு சிஸ்டத்தை வந்து அழிச்சு, கடந்த 100 ஆண்டுகளாக நீதி கட்சி காலத்திலிருந்து ஆரம்பிச்சு இன்னைக்கு வரைக்கும் ஒருங்கிணைந்த வளர்ச்சியை பத்தி பேசுனாங்க, செயல்படுத்தினாங்க. இதை அழிக்கிறதுக்கு மறுபடியும் வந்து விதவிதமான விதங்கள் அழிக்கலாம். இப்போ இது வந்து மகாத்மா காந்தி ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் ப்ரோக்ராம் இருந்தது. அதை ராம்ஜி ராம் அப்படின்னு சொல்லிட்டு பேரை மாற்றி கொண்டு வந்து என்ன பண்ணாங்க, அவங்களாம் 100 நாள் வேலை வாய்ப்புனாங்க, நாங்கள் 125 நாள் கொடுக்குறோம். ஆனால் வித்தியாசம் என்ன, 100 நாட்கள் வேலை வாய்ப்பு உரிமையாக இருந்தது. இன்று 125 நாளுங்கிறது கருணையாக இருக்கு. இவங்க கொடுத்தா தான் உண்டு, இல்லைன்னா வேலை கிடையாது அப்படின்னு சொல்லி மாத்திட்டாங்க ஸ்கீமை. இது ஏழைகளுக்கு எதிரான ஒண்ணு. நீங்க இது பண்ணி இந்த 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 ஸ்கீம்ல இதுக்கு முன்னாடி எல்லா நாளும் இந்த 100 நாள் எப்ப வேணாலும் கொடுக்கலாம். இப்ப இந்த ஸ்கீம்ல என்ன சொல்லியிருக்காங்க, விதைக்கிற காலத்திலையும் அறுக்கிற காலத்திலையும் இந்த ஸ்கீம் பயன்படுத்தப்பட மாட்டாது. ஏன்னா அந்நியாரம் வந்து லேபர் வந்து இவங்களுக்கு தேவைப்படும், நில உரிமையாளர்களுக்கு. அப்போ இவங்க நில உரிமையாளர்கள் வந்து ரொம்ப அடிமாட்டு விலைக்கு நீ வேலைக்கு வான்னு சொல்லி கூப்பிட்டா, நான் எதுக்கு உங்ககிட்ட வரணும், நான் மகாத்மா காந்தி ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் ஸ்கீம் போறேன்னு போக முடியும். அவங்களுக்கு ஒரு நெகோஷியேட்டிங் பவர் இருந்தது தொழிலாளர்களுக்கு. இன்னைக்கு அந்த நெகோஷியேட்டிங் பவர் கிடையாது. ஏன்னா அந்த நேரத்தில் இந்த 2 நேரத்திலையும் இந்த இந்த வேலைவாய்ப்பு திட்டம் பயன்படுத்தப்பட மாட்டாதுன்னு சொல்லி ஆர்டர்ல கொடுத்துட்டாங்க. இது வந்து ஆன்டி புவர். இதே மாதிரி தான் இவங்க தொடர்ந்து ஆன்டி புவர், ஆன்டி அண்டர் பிரிவிலேஜ் நிறைய பண்ணுவாங்க. ஏழை எளியவர்களுக்கு விரோதமா பண்ணிக்கிட்டே போனாங்கன்னா, இவங்க இது வந்ததுக்கு அப்புறம் இவங்களுக்கு சாதகமா இருக்கிற ஆட்சிகள் இங்க இருக்கும் பொழுது அந்த மாதிரியான திட்டங்கள் மிக மிக அமைதியாக ஆரவாரமின்றி கொண்டு வரப்படும். அதனுடைய டேஞ்சர் என்னன்னு புரிஞ்ச சில பேர் வந்து மட்டும் தான் கத்திக்கிட்டு இருப்பாங்க. பல பேருக்கு அது தெரியவே செய்யாது. ஜனங்களுக்கு வந்து நம்ம ஜனங்களுக்கு நேரடியாக பாதிக்கப்படும் வரை அவர்களுக்கு ஒரு இம்பாக்ட் வந்து தெரியாது. பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். பல்வேறு விஷயங்களை இன்னைக்கு எங்களோட பகிர்ந்துட்டீங்க. உங்கள் நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி சார். தேங்க்யூ வெரி மச். வணக்கம் டாக்டர். வணக்கம்.